எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் விபசார கள்ளர். அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச திருத்திகளினால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோட கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் இரா முழுவதும் தூங்கினாலும் காலமேயோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்கள் இப்போது தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அக்கிரமங்களும் பொல்லாப்புகளும் அதிகமாயிருக்கிறது. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதுவே அவருடைய திட்டம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் வியாதியை குணப்படுத்த விரும்புகிறார். அவர்களுடைய காயங்களை கட்ட விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் இருதயம் கேடுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி புதுப்பிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். எப்பிராயீமில் அக்கிரமமும் சமாரியாவில் பொல்லாப்புகளும் காணப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் சுத்தப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சத்துருக்கள் மூலமாக ஏராளமான ஆபத்துக்கள் வருகிறது. கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானத்தையும் செழிப்பையும் மறுபடியும் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் மதியீனத்தினால் கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தங்கள் பாவங்களினால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் பாதுகாப்புகளுக்கும் பராமரிப்புகளுக்கும் அபாத்திரராய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு கேடுண்டாகவே அக்கிரமங்களையும் பொல்லாப்புகளையும் செய்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு வர வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சத்தில் தங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய அக்கிரமமும் பொல்லாப்பும் அவர்களுக்கு தெரியும். தங்களுடைய பாவங்களை பற்றிய உணர்வு அவர்களுக்கு வந்தால்தான் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். கர்த்தரும் அவர்களை குணப்படுத்துவார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு வராமல் தங்களுடைய சொந்த வெளிச்சத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே ஒரு அறைக்குள் பிரவேசித்து அந்த அறையை தாழ்பால் போட்டு பூட்டி விடுகிறார்கள். இருளிலே இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாலும் கர்த்தருக்கு மறைவாக அவர்களால் எங்கும் போக முடியாது. அவர்களால் தங்களுடைய அக்கிரமத்தையும் பொல்லாப்புகளையும் மூடி மறைக்க முடியாது. நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்பிராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை மன்னித்து அவர்களை திருத்த விரும்புகிறார். அவர்களை தண்டித்தால் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ தங்களுடைய பாவங்களில் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். மனம் திரும்புவது போல நடிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் உண்மையான மனமாற்றம் இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவரே சர்வ ஆளுகை உள்ளவர்.
ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சர்வ ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் அவர்களுடைய பொல்லாப்பை எல்லாம் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது என்றும் தங்களுடைய பொல்லாப்புகள் கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள். தங்களுடைய பொல்லாப்புகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறார் என்று இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இதை பற்றிய சிந்தனை கூட அவர்களிடத்தில் காணப்படவில்லை. பாவிகள் கர்த்தரை பற்றி நினைத்து பார்ப்பதும் இல்லை. கர்த்தருடைய சர்வ வல்லமைக்கு பயப்படுவதும் இல்லை. தேவன் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை பற்றி அறியாதவர்களாகவோ அல்லது அவரை பற்றி சிந்திக்காதவர்களாகவோ இருக்கிறார்கள். நாஸ்திகர்கள் தேவன் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் நியமித்த காலம் அவர்களுக்கும் வரும். அப்போது தேவன் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்தவர்கள் கூட தங்களுடைய தப்பிதங்களை புரிந்து கொள்வார்கள். தாங்களே தங்களை வஞ்சித்துக் கொண்டதையும் அறிந்து கொள்வார்கள். தேவன் இருக்கிறார் என்னும் சத்தியத்தை அவர்கள் அங்கீகரிப்பார்கள். இப்போது அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது தம்முடைய நியாய தீர்ப்புகளை சொல்லுகிறார். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் அக்கிரமமும் பொல்லாப்பும் செய்கிறார்கள். அவர்கள் பிறரை வஞ்சிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரை ஒருவர் கொள்ளையிடுகிறார்கள். அவர்களிடத்தில் உண்மை இல்லை. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். திருடன் அந்நிய தேசத்தில் இருந்து வரவில்லை. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரே திருடர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் திருடிக் கொள்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான். இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்களுடைய உண்மையான சுபாவங்களை மறைத்து இரகசியமான திருடர்களாய் இருக்கிறார்கள். வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக பலவந்தமாக இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையிடுகிறார்கள். அந்நிய தேசத்து படை வீரர்கள் கொள்ளை கூட்டத்தை போல வருகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி தேசத்தை கொள்ளையிட்டு அதை பாழும் வனாந்திரமும் ஆக்கிவிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவிகளாக இருப்பது போல ராஜாக்களும் அதிபதிகளும் பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களும் அக்கிரமமும் பொல்லாப்பும் செய்கிறார்கள். தேசத்து ஜனங்கள் அக்கிரமம் செய்வதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஜனங்களுடைய பொல்லாப்பையும் பொய்களையும் பார்த்து ராஜாக்களும் அதிபதிகளும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். ராஜாவின் அரண்மனையிலே மதுபானமும் குடித்து வெறித்திருப்பதும் அதிகமாய் காணப்படுகிறது. நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோட கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். ராஜாவும் அதிபதிகளும் குடித்து வெறித்து சரசக்காரரோட கூத்தாடுகிறார்கள், நிலை தடுமாறுகிறார்கள். மதுபானம் பண்ணுவதினால் ராஜாவுக்கும் அதிபதிகளுக்கும் சரீரத்தில் வியாதி உண்டாகிறது. அவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இல்லை. ராஜாவின் கையில் செங்கோல் இருக்க வேண்டும். அது நீதிக்கும் நியாயத்திற்கும் அடையாளமாய் இருக்க வேண்டும். ராஜா தன்னுடைய கையை நீட்டும் போது தேசத்தில் நீதியும் நியாயமும் உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் ராஜாவும் அதிபதிகளும் திராட்சரசம் குடித்து தள்ளாடுகிறார்கள். அவர்களுடைய கைகளில் நீதி இல்லை, அவை கரைவடிந்திருக்கிறது. ராஜாக்களால் நீதிக்கு ஆதரவாக தங்கள் கைகளை உயர்த்த முடியவில்லை. அவர்கள் சரசக்காரரோடு கூட தங்கள் கைகளை நீட்டுகிறார்கள். தேசத்தில் அசுத்தமும் விபசாரமும் அதிகமாய் காணப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் விபசார கள்ளர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் குடிகாரர்களாகவும் இருக்கிறார்கள், விபசார கள்ளராகவும் இருக்கிறார்கள். திராட்சரசம் அவர்களை மதிமயங்க வைக்கிறது. மதுபானம் பருகுகிற